ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2க்கான வர்ற வாரத்துக்கான ப்ரோமோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் ரொம்பவே வில்லியாக தெரிஞ்ச மயில் இப்போ ரொம்பவே பாவமாக இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே குடும்பத்து மேலேயும் அவங்க ஹஸ்பண்ட் சரவணன் மேலேயும் ரொம்பவே அக்கறை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க தப்பை மன்னிச்சு அவங்க நல்லபடியாக வாழலாம்னு நினைக்கிறவங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க இனி வர்ற வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்லை, பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஒருத்தர் சொல்கிற பொய்யையும் கெடுதலையும் இழுத்துக்கிட்டே போகாமல் சட்டுன்னு முடிவுக்கு கொண்டு வர்றது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும், சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். ஒரு பக்கம் சரவணன் மயிலோட சர்டிஃபிகேட்டை வாங்கியே தீரணும்னு முடிவாக இருக்காரு. மயில், ஆரம்பத்தில் நீ மட்டும்தான் இந்த வீட்டுக்கு முறையாக கல்யாணம் பண்ணி வந்திருக்க அப்படின்னு அவங்க அம்மா உசுப்பேத்தி விட்டதில் ராஜிக்கு பிரச்சனை கொண்டு வந்த நேரத்தில் உண்மையிலேயே மயிலை பார்க்க ரொம்பவே வெறுப்பாக இருந்தது. யாருக்குமே அவங்கள பிடிக்கலை. ஆனால் இப்போ அவங்கள பார்க்க ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. அவங்க அம்மா சொன்ன பொய்யால் அவங்க ரொம்பவே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. சுகன்யா மாதிரி குடும்பத்துக்கு துரோகமாக இல்லாமல் ஹஸ்பண்டை ஆட்டி படிக்கிற வேலையை பார்க்காம அவங்களும் நல்லா இருக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவையில்லாமல் சொன்ன சில பொய்ங்களால இன்னைக்கு அவங்க வாழ்க்கை அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. வீட்டில் ராஜி காம்படிஷனில் ஜெயிச்சதுக்காகவும் மீனா ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்து அவங்க வேலையை காப்பாற்றிக்கிட்டதுக்கும் வெளியில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்களும் கூட ரொம்பவே பாராட்டுறாங்க. சரவணனும் சந்தோஷமாக பாராட்டிட்டு வந்தாலும் மயில் மேலே ஏகப்பட்ட கோபம் வருது அவருக்கு. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணின ரெசிப்ட் என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதை எங்கள் அப்பா எங்கேயோ கைமறதியாக வச்சுட்டாருன்னு மயில் சொல்ல சரவணனுக்கு சுறுசுறுன்னு கோபம் ஏறிடுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எதையாவது தொலைக்கிறது தான் வேலையா? வேறு எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ரொம்பவே திட்டிடுறாரு. சரி, நீ எந்த காலேஜில் படித்த அப்படின்னு அவர் கேட்க இந்த கேள்வியை எதிர்பார்க்காத மயில் ரொம்பவே தடுமாறி போய் ஒரு காலேஜ் பேரை சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் சரவணன் மயிலை கூட்டிக்கிட்டு நேராக அவங்க சொன்ன காலேஜுக்கு வந்துடுறாரு. சரி வா, இனியோட உன்னையோட சர்டிஃபிகேட் பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். உள்ளர போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு மயிலை இழுத்துக்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிற மயில், இல்லை மாமா, நான் உள்ளர வரமாட்டேன், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி அழறாங்க. மயிலை வெளியே ஓடி வருவோம். வேற வழி இல்லாமல் சரவணனும் கூடவே வர்றாரு. வந்து மயில்கிட்ட நிற்கிறவர், எதுக்காக பயப்படுற? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி அழுவுற? வா, முதல்ல சர்டிஃபிகேட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை மாமா, நான் காலேஜுக்கே போகலை, காலேஜில் படித்ததா சொன்னது எல்லாமே போய், நான் எம்ஏ படித்ததா சொன்னதும் உண்மை இல்லை அப்படின்னு மயில் அந்த உண்மையையும் சொல்லிட சரவணனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்துடுது. அப்போ மயில் மாமா அப்படின்னு அவரோட கையை பிடிக்க பட்டுன்னு தட்டி விடுறாரு. மயில் அவர்கிட்ட, மாமா மாமா, நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான், என் மேலே கோவப்படாதீங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட. சரவணன் அது எதையுமே கண்டுக்காம டக்குன்னு வண்டிக்கிட்ட வர மயில் அவரோட சைடில் வந்து நிற்கிறாங்க. ரொம்பவே அழுகையோட, மாமா, நான் செஞ்ச எல்லா தப்பையும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவங்க கேட்க சரவணன் ரொம்பவே வெறுப்போடு அவங்கள பார்க்குறாரு. என்னைக்கு உன்னை ஹோட்டலில் முதல்ல பார்த்தேனோ அன்னைக்கே நம்ம உறவுல விரிசல் விழுந்துடுச்சு. இன்னைக்கு இந்த நிமிஷமே நமக்குள்ளே இருந்த உறவு அடியோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற சரவணன் அழுதுட்டு இருக்க மயிலை கொஞ்சம் கூட கண்டுக்காம வண்டியை திருப்பிக்கிட்டு வேகமாக எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாரு. மயிலை பாவம் தன்னந்தனியாக அழுதுகிட்டே காலேஜில் நிற்கிறாங்க. அவங்க பயந்துக்கிட்டே இருந்த அந்த நிமிஷம் வந்துடுச்சு. பாவம், இன்னும் அவங்க சைடில் ஒரே ஒரு பொய் மட்டும் மிச்சம் இருக்கு. ஆனால் இதுக்கே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்னு சரவணன் சொல்லிட்டு போயிட்டாரு. இனி மயிலோட நிலைமை என்ன ஆகும்? நிர்கதியாக நிற்கிற மயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அவங்க அடுத்தடுத்து பொய்ய செங்கல் மாதிரி அடுக்கி கோபுரமே கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. பேசாமல் மயில் பாண்டியன் வீட்டுக்கு போய் கோமதி, பாண்டியன், மீனா, ராஜி எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் மயிலோட வாழ்க்கையை சரி பண்ணி சரவணனோட சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே பயந்துட்டு இருக்க மயில் தப்பான முடிவெடுத்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்கன்னா ஒருவேளை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் அவங்கள துரத்திக்கிட்டே தான் இருக்கும். மயில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? சரவணன் இனிமேல் மயிலை ஏற்றுக்குவாரான்னு பார்க்கலாம்.
இன்னொரு பக்கம் கதிரும் ராஜியும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளாக எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் கதிரை பிடிக்காம ராஜு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாலும் கதிரோட நேச்சர், குணம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் கதிர் மேலே நிறையவே காதலும் கொஞ்சம் மரியாதையும் உருவாகுது. கதிரோட கண்களில் காதல் தெரிஞ்சாலும் அவரோட மனசில் இன்னும் அவ்வளவு காதல் வரலை. ராஜியை அவங்க விரும்புகிற மாதிரி போலீஸ் ஆக்கிவிடணும்னு நினைக்கிறாரு. அதில் காதலை விட கடமை தான் அதிகமாக தெரியுது. ராஜி என்னதான் மறைச்சாலும் கதிர் மேலே அவங்களுக்கு உருவாகி இருக்க அந்த காதலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விட்டுடுறாங்க. என்னதான் கதிர்கிட்ட போட்ட சவாலுக்காக அவங்க டான்ஸ் ஆடி பைக்கை வாங்கி கொடுத்துருந்தாலும் அதில் நிறையவே அவங்க கதிர் மேலே வச்சிருக்க அக்கறையும் காதலும் தான் தெரியுது. அவங்க அவ்வளவு போராடி இந்த பைக்கை ஜெயிக்கிறதுக்கு உண்மையான காரணம் அவங்க மனசு கதிரோட பக்கமாக சாய ஆரம்பிக்கிறது தான். அரசி குமரவேல் காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறாங்க. அது இதுன்னு இடையில நிறைய சம்பவங்கள் நடந்ததால ராஜியோட ட்ரைனிங் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கு. ஆனால் கருமமே கண்ணா இருக்க கதிர் அவங்கள கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ராஜியை மோட்டிவேட் பண்ணுறதோட அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாகவும் கதிர் இருக்க ரெண்டு பேரும் ரொம்பவே கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அப்போது அங்கே வர்ற குமரவேல் அவங்கள வெறிச்சு பார்க்குறாரு. அம்பாசமுத்திரத்தில் வாங்கின அடி, அங்கேருந்து தப்பி பிழைச்சி ஓடி வந்தது, அடுத்து மீனாவோட வேலைக்கு வேட்டு வைக்க முயற்சி பண்ணி அந்த பிளான் ஊற்றிக்கிட்டது, இப்படின்னு தொடர் பின்னடைவாக ரொம்பவே கோபமாக இருக்காரு. குமரவேலை மற்றவங்க தான் அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்த அப்பா மீனாவை வழியில் பார்த்து மிரட்டினதை கேள்விப்பட்டதும் பையனை ரொம்பவே கேவலமாக திட்டி விட்டுடுறாரு. ஊரில் இருக்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் உன்னை வச்சு அடிக்கிறாங்க இல்லை, அதுக்கு நீ ரொம்பவே தகுதியானவன் தாண்டா. எப்படி உன்னால் இவ்வளவு முட்டாளாக இருக்க முடியுது? உனக்காக சொந்தமாக அறிவு கிடையாது. பிளான் போட்டு கொடுத்தாலும் அதை நல்லபடியாக முடிக்கவும் முடியாது. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோடு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. அந்த பொட்டிக்கடைக்காரன் பாண்டியனோட மகன் கதிரை பாரு, கிட்டத்தட்ட உன் வயசு தான். ஆனால் எவ்வளவு அழகாக ஸ்கெட்ச் போட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் என் அண்ணன் பொண்ணு அதான் உன் தங்கச்சி ராஜியை கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை கச்சிதமாக முடிச்சு இன்னைக்கு எவ்வளவு ஜம்முன்னு இருக்கான். ஒன்றுமே இல்லாதவனாக இருந்த பாண்டியன் இன்னைக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி எவ்வளவு பெரிய குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த புறா கூண்டில் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவ்வளவு பணம் காசு ஆள் அம்பு எல்லாம் இருந்தும் இவ்வளவு பெரிய வீடு இருந்தும் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு வழியவே காணோம். அங்கங்கே கேட்டு தான் பொண்ணு தரலன்னு பார்த்தா நீயாவும் எவளையும் கூட்டிகிட்டு வர்றதா தெரியல. எதிர் வீட்டுக்காரன் பொண்ணை கரெக்ட் பண்ணி தாலி கட்டி கூட்டிகிட்டு வாடா, உனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும், நாமளும் பாண்டியனை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு கஷ்டப்பட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா அதையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிற. இப்போ அவன் பொண்ணுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ண போகிறான். தலைவாழை இலை போட்டு 16 ஐட்டம் பரிமாற போகிறாங்க. நல்லா போய் வழிச்சு நக்கிட்டு வா என்று சக்திவேல் கடுப்படுத்ததில் குமரவேல் ஏகத்துக்கும் வெறுப்பாயிடுறாரு. பாண்டியன் வேற பெரியவர் முத்துவேலுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்ற சந்தேகத்தில் அவர் முன்னாடியே சக்திவேலை ரொம்பவே திட்டுறாரு. நீ எல்லாம் ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதுவ, அதுக்கு துப்பில்லாதவனால தான் என் வீட்டு பொம்பளை பிள்ளைங்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. மீனா விவரமான பிள்ளையா இருந்ததுனால தப்பிச்சிச்சு, வேற யாராவது இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீ எல்லாம் மனுஷனாடா, கேடு கெட்ட ஜென்மமே அப்படின்னு ரொம்பவே பேசிடுறாரு பாண்டியன். இந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருமே சக்திவேலை கழுவி ஊத்த அவர் ரொம்பவே கேவலப்பட்டுடுறாரு. ஏற்கனவே கோபத்தில் இருக்க குமரவேலுக்கு அப்பாவை எல்லாரும் அவமரியாதை பண்ணுறதும் ரொம்பவே வருத்தமாக இருக்கு. எரிஞ்சிட்டு இருக்க கோபத்துக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற மாதிரி ராஜியும் கதிரும் சந்தோஷமாக கிரவுண்டில் பேசிக்கிறத பயங்கர கடுப்போட குமரவேல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இப்போ பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அரசி மட்டும்தான். ஆனால் அரசிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை சதீஷ் ரொம்பவே நல்ல பையனாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவனா இருக்காரு. அரசியும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இப்போ ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் குமரவேலும் சக்திவேலும் சரி இதுக்கு மேலே பிரச்சனை வேணாம், எல்லாம் இதோட போகட்டும் அப்படின்னு மனசை மாற்றிக்கிற ஐடியாவில் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. ஏதாவது ஒரு வழியில் பாண்டியனை பழி வாங்கணும், அரசியை தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்றதுல அப்பாவும் பிள்ளையும் ரொம்பவே குறிக்கோளாக இருக்காங்க. அரசியை கோமதி தனியாக எங்கேயும் விடுறதில்ல.
சதீஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் அரசி படிப்பை கண்டினியூ பண்ணலான்னு சொன்னதால அவங்க அண்ணனுங்க தான் மாற்றி மாற்றி அவங்கள காலேஜில் கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. அரசியோட கல்யாண நாளும் நெருங்கிக்கிட்டு வருது. அதனால் அடுத்து குமரவேலும் சக்திவேலும் சேர்ந்து அரசியை மண்டபத்திலிருந்து தூக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்ய போகிறாங்க. எப்படியும் பாண்டியன் குடும்பத்துக்கு சந்தோஷமோ நிம்மதியோ அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்க போகிறதில்லன்னு தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.